ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ராயல் கறி தாங்க நான் எடுத்துருக்கேன். ஆனால் நாட்டுக்கோழி டேஸ்ட்டில் எப்படி வைப்பேன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சிக்கனை நல்லா மஞ்சப்பொடி போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி சுத்தம் பண்ணிங்கன்னா கவுச்சி வாசனை அடிக்காது, அதனால் மஞ்சப்பொடி போட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலா வறுக்கிறதுக்கானே நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளானது தான். சின்ன சீரகம், சோம்பு, மல்லி, இது தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எண்ணெயை நல்லா ஊற்றிக்கிறோம். ஒரு வடை சட்டி எடுத்து அதில் சின்ன சீரகம், சோம்பு, மல்லி. நான் மல்லி அடிஷ்னலாக தான் எடுத்திருக்கேன். மல்லிச்செடி நம்மகிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சிக்கனுக்கு வதக்கும் போது மல்லிச்செடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுலேயும் பாருங்கள், சின்ன சீரகம், சோம்பு இதெல்லாம் வறுத்தாச்சு. இதுக்குள்ளேயும் நான் தக்காளி, வெங்காயம், உரித்து வச்ச வெள்ளைப்பூண்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனாதான் அதோடய டேஸ்ட் தனியாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். நீங்கள் அடிஷ்னலாக மல்லிக்கு பொழுது மல்லிச்செடி நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா குழம்பு வித்தியாசமான டேஸ்ட்டில் சுவையாக இருக்கும். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துறோமா, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா, மல்லிச்செடி உண்மையிலே நாட்டுக்கோழி டேஸ்ட்டை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நாட்டுக்கோழி வச்சாலும் சரி, எது வச்சாலும் சரி, மல்லிச்செடி அதிகமாக சேருங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு பல்லாரி வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் குழம்புக்கு சேர்த்துட்டு அடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. லேசாக ரொம்ப கருக வேணாம். அரை வேக்காடை வதக்கின பட்டி தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து இந்த ஸ்டைலில் வச்சு பாருங்கள். உண்மையிலே நாட்டுக்கோழியோடு குழம்பு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை அரை வேக்காடை வதக்கின பட்டி, ரொம்ப வதக்கக்கூடாது, அரை வேக்காடாவே வதக்கிக்கோங்க. வதக்கின பட்டி நம்ம கழுவி வச்ச சிக்கனை எடுத்துக்கோங்க. கழுவி வச்ச சிக்கனை எடுத்து போட்டுட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடி போட்டு நீங்கள் சுத்தம் பண்ணிங்கன்னா உண்மையிலே கவுச்சி வாசனையே அடிக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நான் மஞ்சப்பொடி போட்டு தான் நல்லா க்ளீன் பண்ணி அலசி வச்ச சிக்கனை சேர்த்துருக்கேன். அடுத்து அரைச்சி வச்ச மசாலா, ஃபஸ்ட்டு வறுத்த பார்த்தீங்களா, அந்த மசாலாவை அரைச்சி வச்சதை சேர்த்துக்கோங்க. அடுத்து மசாலா பொடி. மசாலா பொடி இந்த மசாலா பொடி தான் நான் மட்டன், சிக்கன் எல்லாத்துக்குமே நான் அடிஷ்னலாக எந்த பொடியுமே வாங்கவே மாட்டேன். மட்டன் குழம்பு, சிக்கன் பொடி, மீன் வறுவலுக்கு எல்லாமே இந்த ஒரு பொடி தான் யூஸ் பண்ணுவேன். எங்கள் வீட்டிலே அரைச்சி வச்ச மசாலா. இது நல்லா இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அரைச்சி வச்ச மசாலா தான். இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் சிக்கன் குழம்புக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மசாலா பொடி வீட்டில் அரைக்கினீங்கன்னா கருவேப்பிலை அதிகமாகவும் கொஞ்சம்